Dear students, we are going to learn about energy stored in the capacitor. What is the capacitor? Capacitor is a device used to store electric charge and electrical energy. So, capacitor not only stores the charge but also it stores energy. எனர்ஜியையும் ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் என்ன கெப்பாசிட்டர். அந்த எனர்ஜி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டர்னா 2 பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ் பிளேட். இது எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரி ஆன் பண்ணுறோம், அதான் வோல்டேஜ் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆக மாறும்னா ஒரு பிளேட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், இனி ஒரு பிளேட் என்ன சார்ஜாக மாறும், நெகட்டிவ் சார்ஜாக மாறும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா சார்ஜு ஸ்டோர் ஆகும். என்ன ஸ்டோர் ஆகுது? சார்ஜ். அதை நம்ம அங்கே ஒர்க்கு நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒர்க்குக்கான ஃபார்முலா அப்படின்னா கொஞ்சம் சார்ஜ் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம், அதற்கான ஸோ dW = V into dQ. V into dQ. V is the potential difference between the plates. dQ is the ஃபஸ்ட்டு இந்த பிளேட்ஸுக்கு சார்ஜே இல்லை. நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண பிறகு என்ன பேட்ரி கனெக்ட் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண பிறகு தான் என்ன இது இங்கே சார்ஜ் ஆகுது. ஸோ கொஞ்சம் சார்ஜ் ஸ்டோர் பண்ணால் ஆகிற ஒர்க்கு. ஸோ dW = V into dQ. V is the potential difference between the two plates. So dQ is the additional charge of the capacitor. நம்ம V ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா, கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா Q divided by V. Q divided by V. Charge divided by potential difference between the two plates. So V ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா Q divided by C ன்னு வரும். ஸோ V = Q divided by C. நெக்ஸ்ட்டு dW = Vக்கு பதிலாக என்ன போடலாம், Q divided by C dQ. இது நெக்ஸ்ட் லைனில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் ஏ கெப்பாசிட்டர். நம்ம கொஞ்சம் சார்ஜ் ஸ்டோர் பண்ணால் எவ்வளோ ஒர்க்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணணும், அதுக்கான ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் ஏ கெப்பாசிட்டர் இஸ் W ஃபைண்ட் அவுட் பண்ணின்னு இந்த ஸ்மால் ஒர்க் dW என்ன பண்ணாவது, இன்டெக்ரல் பண்ணாவது. ஸோ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் Q by C dQ. ஏன்னா dW என்னன்னா Q by C dQ. இன்டெக்ரல் வேல்யூ 0 to Q. ஃபஸ்ட் இருந்த சார்ஜ் 0, இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு Q. ஸோ 0 to Q இன்டெக்ரல் வேல்யூஸ் போட்டுருங்க. dWக்கு பதிலாக Q by C dQ. நெக்ஸ்ட்டு இதை இன்டெக்ரல் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா இன்டெக்ரல் x power n dx = x power n plus 1 divided by n plus 1. ஸோ இன்டெக்ரல் Q dQ ஆக நமக்கு தேவை. C கான்ஸ்டன்ட் அதை வெளியில் எடுத்துடலாம், பேலன்ஸு Q dQ. x power n dx மாடல் இருக்குது, Q dQ. இன்டெக்ரல் Q dQ. Qக்கு பவரில் எதுவுமே இல்லை, மீனிங் 1. ஸோ Q power 1 dQ. ஸோ என்னுக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக Q இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக Q போட்டாச்சு, என்னுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 + 1 divided by 1 + 1. ஸோ Q² divided by 2. Q dQ இன்டெக்ரல் பண்ணால் Q² divided by 2. இங்கே கீழே C கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுருங்க. இதுதான் டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா Q² divided by 2C. இந்த ஒர்க்கு தான் இந்த கெப்பாசிட்டரில் எதாக ஸ்டோர் ஆகுதுன்னா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி UE in the capacitor. இந்த ஒர்க் இங்கே எதாக ஸ்டோர் ஆகுது, எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ UE = ஒர்க்குக்கான ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா, Q² divided by 2C. ஸோ W சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எனர்ஜி ஃபார்முலா UE = ஒர்க்குக்கான ஃபார்முலா Q² by 2C. அதுதான் இங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. UE = Q² divided by 2C. நெக்ஸ்ட்டு C = Q by V. ஸோ Q = என்ன வரும், CV. Q = CV. ஸோ Q² என்ன C² V² divided by என்ன வரும் 2C. ஒரு சியும் கேன்சல், பேலன்ஸு 1/2 CV². 1/2 என்ன வரும், CV². திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் பார்த்தோம், அதுக்கான ஃபார்முலா ε0A divided by D. இதில் V என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டு டிஸ்டன்ஸ்.
இது distance between the plates. அந்த 2 plates இடையில உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம ஈன்னு போட்டிருக்கிறது. ஸோ potential difference between the plates find out பண்ண electric field intensity into distance between the plates அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ u equal to 1/2 c என்ன எப்சிலான் 0 a divided by d, v என்ன ed, v என்ன ed, இங்கே v squared ஆனதுனால ed squared equal to 1 divided by 2 epsilon 0 a divided by d, ed the whole squared எப்படி எழுதலாம், e squared d squared எழுதிடலாம். இங்கே ஒரு d கேன்சல் ஆகும், பேலன்ஸில் எழுதிடுங்க. 1/2 epsilon 0 இந்த ad இதில் ஒரு d தான் வரும், ஒரு d கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ad e squared. ad என்ன வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இந்த 2 பிளேட்ஸுக்கு இடையில உள்ள வால்யூமை நம்ம என்ன பண்ணணும்னா ஏடின்னு எடுக்கலாம். வால்யூம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், அந்த 2 பிளேட்ஸுக்கு இடையில உள்ள வால்யூம், பிளேட்ஸ் இடையில ஸ்பேஸ் இருக்குல்ல அதோட வால்யூம் தான் ஏடி. ஸோ இந்த நம்ம அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா எனர்ஜி டென்சிட்டி. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனர்ஜி டென்சிட்டின்னு என்னன்னு பார்ப்போம். So the energy stored per unit volume of space is defined as energy density. இதில் 1 மீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா எனர்ஜி டென்சிட்டி. அதோட ஃபார்முலா யூஇ ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் யூஇ ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா கேபிட்டல் லெட்டர் யூஇ டிவைடட் பை வால்யூம் கொண்டு டிவைட் பண்ணால் போதும். ஸோ யூஇ ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் யூஇ என்னென்னா ஃபார்முலா 1/2 epsilon 0 ad e square பை வால்யூம் ஃபார்முலா என்ன ad. இதில் ad கேன்சல் ஆகும், பேலன்ஸ் 1/2 epsilon 0 e square. இதுதான் எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா. இதோட ஃபார்முலா எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, நாட் ஓன்லி சைஸ் ஆஃப் த பிளேட்ஸ் எதுவும் டிபெண்ட் பண்ணி இருக்கல. ஸோ எனர்ஜி டென்சிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா சார்ஜ் பிளேட்ஸில் ஸ்டோர் ஆகுது. எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா 2 பிளேட்ஸு இடையில உள்ள அந்த கேப் ஸ்பேஸில் தான் ஸ்டோர் ஆகுது எனர்ஜி. நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர்லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது பற்றி சொன்னால் இனி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அந்த டைமில் அதோட எனர்ஜி என்ன ஆகுதுன்னா நம்ம ரிகவர் பண்ணிடலாம். அந்த கெப்பாசிட்டரோட எனர்ஜி என்ன பண்ணலாம், ரிகவர் ஆகிடும். இதுதான் என்ன எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டரோட ஃபார்முலா. இதுதான் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் ஃபார்முலா u ஈக்குவல் டு 1/2 cv ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா 1/2 epsilon 0 e square. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.